ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமா. மரியே வாழ்க, கத்தரம்படனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாம். மரியே வாழ்க, கத்தரம்படனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாம். கிருபையாயிரும் சுவாமி, கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா, எங்களுக்கு தயவு கண்ணீரட்டியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேசுரா, எங்களுக்கு தயவு கண்ணீரட்டியும் சுவாமி. பரிசுத்த ஆவியாகிய சர்வேசுரா, எங்களுக்கு தயவு கண்ணீரட்டியும் சுவாமி. அத்தியசிஷ்ட தமதிரித்துவமாயிருக்கிற சர்வேசுரா, எங்களுக்கு தயவு கண்ணீரட்டியும் சுவாமி. அத்தியசிஷ்ட மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வேஸ்வருடைய அத்தியசிஷ்ட மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியாதிரயுக்தம் அத்தியசிஷ்ட கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆராதித்த பேதுரு அப்போஸ்தலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அந்தியோக்கி பட்டணத்தின் காவல் அப்போஸ்தலரின் சீர்ச்செயலுக்கு கீழ்ப்பணிந்து அதிதாழ்வான தாழ்ச்சியை எல்லாருக்கும் போதித்த பேதுரு அப்போஸ்தலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரண காலம் முழுதினதை அறிந்து இரண்டாம் நிருபத்தினால் சகல விசுவாசிகளையும் படிப்பித்த பேதுரு அப்போஸ்தலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ரோமை நகருக்கு திரும்பி மாயக்கார சீமோனுடைய பேய்மாயர்களை வெளியாக்கின பேதுரு அப்போஸ்தலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மோட்ச மண்டலங்களில் ஒரு துணிந்த சீமோனை ஆகாசத்தில் இன்று பூமியில் விழித்தாக்கி அவனுடைய கலவை அதிபிரசித்தமாக்கின பேதுரு அப்போஸ்தலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசிகளுடைய அகற்றிற்காக சோதோமினரால் விலகும் போது கிறிஸ்துநாதரை கண்டு திரும்பின பேதுரு அப்போஸ்தலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 9 மாதம் அதிநெஸ்தூர சிறைவாரங்களை கிறிஸ்துவுக்காகப்பட்ட பேதுரு அப்போஸ்தலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துநாதரை மறுதலித்த பாவத்துக்காக மரணவையின் தமழ்ந்திருந்த பேதுரு அப்போஸ்தலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சேவல் கூவினவுடனே அழுவை பிரலாபத்தை மிகுவித்திருந்த பேதுரு அப்போஸ்தலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிலுவையின் மரணத்தினால் கிறிஸ்துநாதரை முற்றிலும் அனுசரிக்க பாத்திரரான பேதுரு அப்போஸ்தலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆதிதாழ்வான தாழ்ச்சியினால் சிலுவையில் தலைகளாய் அறியப்பட பிரார்த்தித்து
மோட்சத்தை அண்ணாந்த மேரியாய் மறிக்க பாத்திரமான பேதுரு அப்போஸ்தலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மாதாவின் அதிதயவுக்கு பாத்திரமான பேதுரு அப்போஸ்தலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவருடைய திவ்ய மரணத்துக்கு சாட்சியாக பாத்திரமான பேதுரு அப்போஸ்தலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவருடைய திவ்யாசந்திக்கு முன்பே மோட்ச வாஞ்சனை எடுத்து நடக்க பாத்திரமான பேதுரு அப்போஸ்தலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவ்வழியில் ஒரு துஷ்டனை குணப்படுத்தி பலரை இசராக்க பாத்திரரான பேதுரு அப்போஸ்தலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவருடைய பூதானத்து தேவநாதருடைய கீதநாதத்தை கேட்க 3 நாள் கேட்க பாத்திரமான பேதுரு அப்போஸ்தலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவருடைய எழுந்தேற்றத்திற்கு நடுவனும் சாட்சியமாக போர்பட்ட பேதுரு அப்போஸ்தலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல அப்போஸ்தலர் பிரதான அப்போஸ்தலராய் கிறிஸ்துநாதருக்கு பணி செய்த பேதுரு அப்போஸ்தலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல சீசாக்கள் அதிக நம்பிக்கையான சீசனாக கிறிஸ்துநாதரின் அதிதயைக்கு பாத்திரரான பேதுரு அப்போஸ்தலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல விசுவாசிகள் அதிக விசுவாசியாய் எல்லாவருக்கும் அதிக உபகாரியாயிருக்கிற பேதுரு அப்போஸ்தலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீர்பட்ட நிந்தைகளின் அளவுக்கு சங்கைகளை அறிய பாத்திரமான பேதுரு அப்போஸ்தலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனந்த சிறைச்சாலைகளை சங்கித்து மிகுந்த சங்கிகளை வாழ்த்தின பேதுரு அப்போஸ்தலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீர்பட்ட நிந்தைகளின் ஆயுதம் உசாரமாக ராட்சியாக எல்லோராலும் துதிக்கப்பட பாத்திரமான பேதுரு அப்போஸ்தலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீர் மரணித்த ஸ்தலம் ஒரு கிறிஸ்தியானி உலக ஆசாரத்திற்கு பிரார்த்தியாக பாத்திரமான பேதுரு அப்போஸ்தலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல குறிப்புகளால் ஆசார பிரார்த்தியாக பாத்திரமான பேதுரு அப்போஸ்தலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது குறிப்புகளை கொண்டு 1000 பேர்களுக்கு உபகாரியான பேதுரு அப்போஸ்தலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது திருநாம உச்சாரணத்தினால் கணக்கற்ற பேர்களை ரட்சித்த பேதுரு அப்போஸ்தலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகம் முழுவதிலும் அதிகமாய் வாழ்த்தப்படுகின்ற பேதுரு அப்போஸ்தலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோகத்திலங்களுக்கு மத்தியஸ்தனாயிருக்கிற பேதுரு அப்போஸ்தலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்குற சர்வேஸ்வருடைய செம்மறி குழுவை ஆகிய இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குற சர்வேஸ்வருடைய செம்மறி குழுவை ஆகிய இயேசுவே இயேசுவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குற சர்வேஸ்வருடைய செம்மறி குழுவை ஆகிய இயேசுவே இயேசுவே எங்களுக்கு தயவு பண்ணி இரட்சியும் சுவாமி. மங்களம் மங்களம் பேதுரு அப்போஸ்தலரே கிறிஸ்துநாதரை தேவரீர் மதலிக்கிறது அறிவிக்க அதை நம்பாமல் அதிக துஷ்ட பாவவாளனாக பாவத்துக்காக அரண பரியந்தம் அழுதிருந்தீரே. நாங்களும் அவரை பாவத்தில் அனுசரித்திருந்ததினால் பச்சாபத்தாபத்தினாலும் தாய் சத்தத்தினாலும் பின்செல்ல எங்களுக்காக மன்றாடி அருளும். ராஜ்யம் வருக, உம்முடைய திருத்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதா. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமைகளை விடுவித்தருளும். மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிவான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மங்களம் மங்களம் பேரு அப்போஸ்தலரே, தேவரீர் பச்சாத்தாபமீதியினால் கிறிஸ்துநாதருடைய தயவுக்கு அதிக பாத்திரமாகி அவருடைய எழுந்தேற்றத்தின் வர்த்தமானத்தை விசேஷமாய் கேட்கவும் சகல அப்போஸ்தலருக்கு முதல் அவரை காணவும் பாத்திரமானீரே. நாங்களும் பச்சாத்தாபத்தினாலும் ஆயச்சித்தத்தினாலும் அனுசரித்து அவருடைய மரண எழுந்தேற்றம் ஆரோகணம் முதலான சகல ரகசியங்களை மகிமை மகத்துவங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாயிருக்க எங்களுக்காக மன்றாடி அருளும். தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருப்பதில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிவான இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மங்களம் மங்களம் பேரு அப்போஸ்தலரே, தேவரீர் 3 முறை கிறிஸ்துநாதரை மறுதலித்த பாவத்துக்காக அவ்வளவு முறை அவருடைய நேசத்தை உச்சரித்து திருச்சபையின் பாதத்தை கைக்கொள்ள பாத்திரமானீரே. எங்கள் பாவங்களை கூடிய அளவு உலகத்தில் உச்சரித்து இகலோக சபையின் விசுவாசிகளாகிய நாங்கள் பரலோக சபை விசுவாசிகளாயிருக்க எங்களுக்காக மன்றாடி அருளும். தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிகு மரியே வாழ்க, ஆண்டவருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிவான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். உமது முழு குறிப்பான மோயிசனை கொண்டு ஜெயித்த வேதத்தை போதித்து நாங்கள் இப்போ அனுசரிக்கின்ற பிரசாத வேதத்தை தேவரி தாமாக தாமே எங்களுக்கு பிரசங்கிக்க திருவுளமானாலும் ஆராதித்த பேரு அப்போஸ்தலரை இச்சபைக்கு திருச்சபைக்கு ஸ்தானாதிபதியாக நிரூபிக்க திருவுளமானீரே. இந்த அப்போஸ்தலர்களுக்காகப்பட்ட பிரயாசங்களையும் அவரடைந்த தாட்சி பொறுப்பவர்களையும் அவரடைந்த உச்சித பொறுப்பவர்களையும் அனுசரிக்கிற நாங்கள் அவரடைந்த மோட்ச பொறுப்பவர்களுக்கு பொறுப்பற்றவர்களாயிருக்க எங்களுக்காக பிரார்த்தித்தருளும். ஆமென். Thank you.
தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். இன்று புனித பேதுருவானவரின் நவநாளில் இறையில்லம் கூடியுள்ள இறை மக்களை அன்போடு வரவேற்று நிற்கின்றேன். புனிதரின் திருவிழாவை அர்த்தமுள்ள முறையில் கொண்டாட எம்மை ஆயத்தப்படுத்தும் 7ஆம் நாளில் அழைத்தலில் நம்பிக்கையும் எளிமையும் எனும் கருப்பொருளை சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். கடவுளின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரது வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு அதன்படி நடப்பதற்கு நம்மை அழைக்கின்றது. மனித வாழ்க்கையில் பல கட்டங்களில் நம் செயல்கள் முடிவுகள் ஒரே வழியில் நகர்வதில்லை. வெற்றிகளும் தோல்விகளும் சந்தேகங்களும் குழப்பங்களும் வழக்கமானவை. ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து செல்வதற்கான முக்கிய ஆற்றலாக நம்பிக்கை திகழ்கிறது. அழைத்தலில் நம்பிக்கை என்பது ஒரு சிறந்த நாளுக்கான எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, அது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நம்மை முன்வைத்து நகரச் செய்கின்ற ஆழமான உந்துதல் ஆகும். சோதனைகள் வந்த போதும் முயற்சிகள் தோல்வியடைந்த போதும் நம்மை தருகிறார். நாமும் இறைவனில் நம்பிக்கை கொண்டு தொடரும் கல்வாரி பலியில் குருவுடன் இணைவோம். எங்களுடைய அன்பான பாதுகாவலர் தூயராயப்பருடைய திருவிழாவை கொண்டாட எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி வருகின்ற நாட்களிலே இன்றைய நாளில் அழைத்தலை பற்றி நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்ற வேளையில் நாளும் பொழுதும் ஒவ்வொரு கணப்பொழுதும் இறைவனுடைய இரக்கமும் அன்பும் எங்களுக்கு வாழ்வில் நிறைவான அழைத்தல்களை கணப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த அழைப்புக்கு நாங்கள் உற்றுணர்ந்து கேட்கின்றவர்களாக செவிமடுக்கின்றவர்களாக அந்த அழைப்பை நாங்கள் பிரமாணிக்கத்தோடு கடைபிடித்து வாழவும், இன்னமாக எங்களுடைய நிலம் இறை அழைத்தலின் விளைநிலமாக இருக்கக்கூடிய இந்த இடத்திலே இன்னும் அதிகமாக இறை அழைத்தல்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்றைய நாளில் இந்த வழிபாட்டை சிறப்பிக்கின்ற குடும்பங்களுடைய நல்வாழ்வு, அவருடைய கனவுகள், அபிலாஷைகள், வேண்டுதல்கள் எல்லாம் எங்களுடைய அன்பான பாதுகாவலுடைய பரிந்துரையினாலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே மன்றாடி வரம் கேட்போம். திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு உங்களுடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூயமரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் அனைவரும் மீட்பு அடையவும் உண்மை அறிந்து கொள்ளவும் வேண்டுமென்று திருவுளமானீரே. மிகுதியான உமது அறுவடையை கண்ணோக்கி படைப்பு அனைத்துக்கும் நற்செய்தியை அறிவிக்க வேலையாள்களை கனிவுடன் அனுப்பியருளும். இவ்வாறு வாழ்வு தரும் வார்த்தையால் ஒன்று சேர்க்கப்பட்டு அருளடையாளங்களால் ஆற்றல் பெற்று மீட்பின் பாதையிலும் அன்பின் நெறியிலும் மக்கள் முன்னேறி செய்வீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது மகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். எனவே சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர் குடிமக்கள் எத்தனை பேர். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவத்தை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவத்தை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவத்தை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவத்தையும் இகழ்ந்து தள்ளுபவத்தையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டடும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உள்ளத்தில் இருமாப்பு இல்லை. கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும் ஊக்கமூட்டுவோர் ஊக்கமூட்டுவதிலும் தாம் பெற்ற அருள் கொடைகளை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவாக்கியங்கள் 1 தொடக்கம் 5 முடிய. 18 1 தொடக்கம் 5 முடிய. அந்நேரத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனந்திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளைகளைப் போல் தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சுதேச குருக்கள் ஞாயிறு. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் இறை அழைத்தலுக்காகவும் குருக்களுக்காகவும் நாம் மன்றாடினோம். அன்பான சகோதரங்களை, இங்கே இருக்கிற நமக்கு எல்லோருக்குமே பெரிய சந்தேகம் என்னவென்று சொன்னால், இந்த அழைத்தலினுடைய உண்மை பொருள் என்ன என்பது நமக்கு தெரியாமல் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த அழைத்தல் என்கின்ற சொல்லை நாங்கள் பல இடங்களிலே அழைப்பு என்பதை பல இடங்களிலே நாங்கள் பாவிக்கிறோம். வித்தியாசமான கோணங்களிலே அர்த்தங்களிலே பாவிக்கிறோம். அதிலும் அன்பான சகோதரங்களை, ஆங்கிலத்திலே வொகேஷன் என்று சொல்வது வேலை வாய்ப்புக்கான ஒரு அழைப்பாகவும் அமைந்திருக்கிறது.
எனவே இன்றைய நாளிலே நீங்களும் நானும் இந்த அழைப்பு என்கின்ற சொல்லினுடைய ஆழமான அர்த்தத்தை உணர்ந்து கொள்வது நல்லது. அது நம் அனைவருக்கும் நன்மை பயக்கும். அன்பான சகோதரங்களே, இன்றைய முன்னிலையிலே நாங்கள் வாசிக்க கேட்கும், தாயின் வயிற்றினிலே உருவாகும் முன்பே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் என்று. இந்த வார்த்தைகளை நாங்கள் எங்கே பார்க்கிறோம்? ஒரு அருட்கன்னியினுடைய, ஒரு சிஸ்டரினுடைய அல்லது ஒரு ஃபாதரினுடைய, அவர் தான் குருவாக வருவதற்கு முன் இந்த வார்த்தைகளை பற்றி அதிகமாக அவர் தியானித்திருப்பார். அல்லது அவருடைய குருத்துவ அருட்பொழிவு திருப்பலியிலே இந்த வார்த்தைகள் வாசிக்கப்படுகின்றன. அல்லது அந்த குருவானவர் அல்லது அந்த அருட்சகோதரி தன்னுடைய குருத்துவ துறவர ஞாபகமாக வெளியிடுகின்ற ஒரு சிறிய ஞாபக அந்த அட்டையிலே தாயின் கருவில் உருவாகும் முன்பே அல்லது நீ தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் என்று அன்பான சகோதரங்களை இவர்கள் இவற்றை மிக பெருமையோடு அந்த அட்டைகளிலே பொறித்து வைப்பார்கள். நாங்களும் நினைக்கிறது, அப்ப இது அழைத்தல் என்கிறது இந்த சுவாயிமா சித்தர்மாருக்கு தான், எங்களுக்கு இதுல பெரிசா பங்கு இல்லை அப்படி என்று நாங்களும் நினைக்கிறது. அன்பான சகோதரங்களே, எசாயாவை எரேமியாவை ஆண்டவர் இவ்வாறு சொற்களை சொல்லி, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே, தாயின் வயிற்றில் நீ இருக்கும் போதே நான் உன்னை திருநிலைப்படுத்தினேன், நீ எனக்கு சொந்தமானவன், இவ்வாறாக ஆண்டவர் அழைத்த அழைப்பு இருக்கிறது. இல்லை என்று நாம் மறுப்பதற்கு இல்லை. ஆமோஸ் என்பவரை ஆண்டவர் அழைக்கிற பொழுது ஆமோஸ் அழகாகவே அவருடைய புத்தகத்திலே சொல்லுவார், நான் இறைவாக்கினனும் அல்ல, இறைவாக்கினர் குழுவை சார்ந்தவனும் அல்ல, சாதாரணமான ஒரு ஆட்டு மந்தையை மேய்க்கின்றவனுடைய ஒரு மகன். நான் இந்த காட்டு அத்தி மரத்துக்கு இருக்க நீர் கூப்பிட்டீர், நான் வந்தன் என்று அவர் சொல்லுவார். இவ்வாறு அழைத்தல் வரலாறு இருக்கிறது. கடவுள் தன்னுடைய பணிக்காக மனிதர்களை அழைத்த வரலாறு இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே அருமையானவர்களே, கடவுள் பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கினர்களை அழைத்தார், நீதி தலைவர்களை அழைத்தார். உங்களுக்கு தெரியும், தாவீது அரசனுடைய அருள் பொழிவு எப்படி நிகழ்ந்தது என்று. அங்கே எல்லா புதல்வர்களையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய ஆவி இன்னும் தங்குவதற்கான உரிய மனிதன் வரவில்லை. எனவே சாமுவேல், இன்னும் வேறு புதல்வர்கள் இருக்கிறார்களா? ஆம், ஒருவன் இருக்கிறான், ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். ஓகே, அவனை வர சொல்லுங்கள். அவன் வருகிறான். அப்பொழுது ஆண்டவருடைய செய்தி சாமுவேலுக்கு கிடைக்கிறது, இவன்தான் அந்த வேலைக்கு உரியவன், இவனை அபிஷேகம் செய் என்று அபிஷேகம் நிகழ்கிறது. அற்புதமான அழைத்தல் பயணங்கள் இறைவார்த்தையிலே, விவிலியத்திலே அன்பான சகோதரங்களே நாங்கள் கண்டுகொள்ளுகிறோம். தகுதியற்றவர்களை கடவுள் தகுதியானவர்களாக மாற்றி தன்னுடைய பணிக்காக அனுப்புவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். புதிய ஏற்பாட்டிற்கு வருகிற பொழுது பேதுருவை அழைத்தார். சாதாரணமான ஒரு தொழிலாளி, கடற்தொழிலாளி, நம்மை போன்றவர், தன்னுடைய திருச்சபையினுடைய தலைவராகவே இருக்கும்படி அவர் அழைத்தார். அந்திரேயா அவருடைய சகோதரன், அவருடைய அழைப்பு யோவான் நற்செய்தியின் அடிப்படையிலே மிக முக்கியமானது, அதிசயமானது. அவர் திருமுழுக்கு யோவானோடு இருக்கிறார். அந்த வழியால் இயேசு நடந்து கொண்டு போகிறார். அப்பொழுது அவர் இதோ கடவுளின் செம்மறி என்று திருமுழுக்கு யோவான் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு, ரபி, நான் உம்மோடு வந்து நீர் எங்கே போகிறீர் என்று கேட்கிறார். இயேசு சொல்லுகிறார், வந்து வார் என்கிறார். அங்கு போகிறார். இயேசுவோடு இருந்து அந்த இரவு முழுவதும் நன்றாக செலவழித்து விட்டு மீண்டும் திரும்பி வந்து தன் சகோதரன் பேதுருவிடம் சொல்லுவார், வா, நான் உனக்கு மெசியாவை
காட்டுகிறேன் என்று இவ்வாறு அழைத்தல்கள் அற்புதமாக நிகழ்ந்திருக்கிறன. செபதேயுவின் மக்கள் யாக்கோபையும் யோவானையும் அவர்கள் தந்தையினுடைய வேலையை பழுது பார்த்து கொண்டிருக்கிற பொழுது, நம்முடைய தொழிலை செய்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் அழைத்தார். அழைப்பு இப்படியே தொடர்ந்து கொண்டு போகிறது. புனித பவுலடிகளார் சொல்லுவார், நான் தான் கடைசி திருத்தூதன், காலந்தப்பி பிறந்தவன், புறமாசத்தில பிறந்தவன், காலந்தப்பி பிறந்தவன் நான். ஆயினும் என்னை தன்னுடைய பிள்ளையாக இருக்குமாறு, தூதுவனாக இருக்குமாறு கடவுள் என்னையும் அழைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னார். இப்படி நாங்கள் விரல் விட்டு எண்ணலாம் விவிலியத்திலே இருக்கிற ஒரு சில உன்னதமான அழைப்புகளை. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையான சகோதரர்களே, இந்த உலக வரலாற்றிலே தோன்றி மறைந்த குருக்கள் துறவிகளையும் நாங்கள் விரல் விட்டு எண்ணலாம். இத்தனை லட்சம் பேர் இருந்திருக்கிறார்கள் என்று வரலாறுகளிலே பார்த்து நாங்கள் அறிந்து கொள்ளலாம். வரலாற்றிலே தோன்றி மறைந்திருக்கக்கூடிய பெயர் சொல்லப்படுகின்ற புனிதர்கள், இவர்களுடைய வாழ்க்கையையும் வரலாற்றையும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். விரல் விட்டு எண்ணலாம். ஒரு 1000 புனிதர்கள் 2000 புனிதர்கள் இருந்தார்கள் என்று விரல் விட்டு எண்ணலாம். அப்படியே கடவுளால் அழைக்கப்பட்ட இறைவாக்கினர்கள், நீதி தலைவர்கள், அரசர்கள், குருக்கள், துறவிகள், இன்னுமாக இயேசுவுக்காக இரத்த சாட்சியம் சிந்தி மரித்தவர்கள் என்ற இவர்களோடு மாத்திரம் நாங்கள் இந்த இறை அழைத்தலை மட்டுப்படுத்தி கொண்டால், அரசர்கள், இறைவாக்கினர்கள், நீதி தலைவர்கள், குருக்கள், துறவிகர்கள், இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி மரித்தவர்கள் என்ற இந்த ஒரு வகையினரோடு மாத்திரம் நாங்கள் இறை அழைத்தலை மட்டுப்படுத்தி கொண்டால் திருமுழுக்கு பெற்று இயேசுவுக்காக வாழ்ந்து அருட்சாதனத்தை பெற்று புனித வாழ்க்கை வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையினுடைய பல்வேறுபட்ட பிரச்சனைகள், துன்பங்கள், நோவுகள், சாவுகளை மனதிலே தாங்கிக் கொண்டு வாழுகின்ற இந்த இனம், இந்த மக்கள், இறை மக்களாகிய நீங்கள் எந்த அழைப்புக்குள்ளே வருகிறீர்கள்? இறையழைத்தல் மாத்திரம்தான் அழைப்பு என்று நாங்கள் பேச போனால், அப்ப நீங்க எல்லாரும் யாரு? அப்ப உங்களுக்கு அழைப்பு இல்லையா? நீங்க வந்து இங்க இருந்துட்டு நாங்க சொல்றத கேட்டுட்டு போவீங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று மட்டும் கிறிஸ்தவம் நிலைத்து நிற்பதற்கு திருமுழுக்கு பெற்று இன்று வரை தூய வாழ்வு வாழ்வதற்கான அழைப்பு பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இங்கே இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும், இறை மக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் மிக 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 முக்கியமானவர்கள். உங்களுடையதும் மிக முக்கியமான அழைப்பு என்பதை மறந்து விட வேண்டாம். எங்கே அப்படி என்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வு எங்கே ஆரம்பிக்கிறது? திருமுழுக்கிலே கிறிஸ்தவன் ஒருவனுடைய கிறிஸ்தவ வாழ்வு ஆரம்பிக்கிறது. அது எங்கே சென்று முடிகிறது? கிறிஸ்தவன் ஒருவனுடைய திருமுழுக்கு அந்த வாழ்வானது பரலோகத்திலே சென்று அடைகிறது. முதல் 3-4 நாட்களிலே நாங்கள் அதை பற்றி தாராளமாக தியானித்தோம். நம்முடைய எதிர்நோக்கின் இடம் பரலோகம் என்று. எனவே அன்பான சகோதரங்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு நாளன்று பெற்றுக்கொண்ட அந்த தூய வாழ்வுக்கான அழைப்பு, சென்மபாவம் கழுவப்பட்டு கிடைத்த அந்த தூய வாழ்வுக்கான புனிதமான அழைப்பு என்பது வாழ்வினுடைய நாளினுடைய ஒவ்வொரு தருணங்களிலும், ஒவ்வொரு நொடியும், வினாடியும், மணித்தியாலமும், ஒவ்வொரு நாளும் வாழப்பட வேண்டியது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே. பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே இந்த அழைப்பு என்ற சொல், அழைத்தல் என்பது வெறுமனே குருக்கள் துறவிகளுக்கு மாத்திரம் உரியது என்று தட்டி கழித்து விட்டு ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு பயணிப்போம் என்று நினைத்தால் அது கிறிஸ்தவத்திற்கு பொருந்தாது. அது கிறிஸ்தவத்திலே ஏற்றுக்கொள்ள முடியாது.
எனவே கிறிஸ்தவம் இந்த நம்முடைய கிறிஸ்தவ மதத்திலே அல்லது கிறிஸ்தவத்திலே அங்கத்துவம் பெற்றிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இறை அழைப்பு பெற்றிருக்கின்றோம். அதை உன்னிப்பாக உணர்ந்து கொள்ளுங்கள், தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களே, இதிலே இருக்கிற பிறந்த குழந்தையிலே திருமுழுக்கு பெற்ற இன்றைய நாளிலே திருமுழுக்கு பெற்ற குழந்தையிலே இருந்து தன்னுடைய விண்ணக பிறப்புக்காக தயார் நிலையிலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவன் ஒருவன் வரை அனைவருமே கிறிஸ்தவ அழைப்பு பெற்றிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டது என்பதை அருமையான ஒரு பாடல் சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களே, ஒரு அற்புதமான பாடல் இருக்கிறது. இறைவனின் அழைப்புக்கள் எல்லாம் சமமே, அழைத்தவர் அருகில் வாழ்வது சுகமே. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களே, இங்கே குருத்துவ அழைப்பு துறவர அழைப்புத்தான் உயர்ந்தது என்று இங்கே கூறப்படவில்லை. இறைவனின் அழைப்புக்கள் எல்லாம் சமமே, அழைத்தவர் அருகில் வாழ்வது சுகமே. எது அந்த அழைப்பு? இன்றைய முதல் வாசகம் அன்பான சகோதர சகோதரிகளே இதை நமக்கு தெளிவாகவே கூறியது. இன்றைய முதல் வாசகம் கொரிந்தியருக்கு எழுதிய கடிதத்திலே இருந்து எடுக்கப்பட்ட இந்த வார்த்தையானது. எனவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். கிறிஸ்தவனாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிறிஸ்தவன் என்கின்ற நிலையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கின்ற அழைப்பு என்ன? கிறிஸ்தவன் ஒருவன் பெற்றிருக்கிற அழைப்பு என்ன? இதுக்குள்ளே என்னென்ன வேலைகளை நீங்கள் செய்கிறீர்கள் பாருங்கள். இதிலே அம்மா இருக்கிறார், அப்பா இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், வைத்தியர்கள் இருக்கிறார்கள், பொறியியலாளர்கள் இன்ஜினியர்மார் இருக்கிறார்கள், டிரைவர்மார் இருக்கிறார்கள். இதற்குள்ளே பெரும்பாலான மீனவர்கள் இருக்கிறார்கள், கூலி தொழில் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், நர்சரி படிப்பிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இதற்குள்ளே பலர் தங்களுடைய பல்வேறு வேலைகளை செய்கிறவர்கள் இதற்குள்ளே இருக்கிறார்கள். இவர்களை நாம் விலக்கி வைத்துவிட்டு அழைத்தலை பற்றி பேச முடியுமா? இல்லை, ஒருபோதும் இல்லை. அம்மா ஒருவருக்கு அம்மா பணிதான், அம்மா வேலைதான் உன்னுடைய அழைப்பு. விளங்காதாக்கள் இன்றைக்கு விளங்கிக் கொள்ளுங்க. அம்மா ஒருவருக்கு கிறிஸ்தவ அழைப்பு என்ன? அம்மா என்பது தூய்மையான கிறிஸ்தவ வாழ்வுக்கான அழைப்பு. அதுதான் ஒரு குருத்துவம் போன்றது உனக்கு. அம்மாவுக்கு இந்த குருத்துவ பணி போன்று அம்மா பணிதான் உன்னுடைய அழைப்பு. அப்பா ஒருவருக்கு அப்பா வேலை, அப்பாவினுடைய பணிதான் அழைப்பு. ஆசிரியர் ஒருவருக்கு சம்பளம் வாங்குவதற்காக நீ கற்றுக் கொடுப்பது அல்ல, மாறாக அதைவிட ஆசிரியர் ஒருவருக்கு ஆசிரியர் பணி என்பது அழைப்பு. வயல் செய்கிறவருக்கு வயல் செய்வது அழைப்பு. மெக்கானிக் ஒருவருக்கு மெக்கானிக் வேலை அவருடைய அழைப்பு. கடல் தொழிலாளிக்கு நீ செய்வது அழைப்பு. உன்னுடைய கடல் தொழில் அதுதான் கடவுள் நீ புனிதமாகுவதற்காக இந்த உலகத்திலே உனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அழைப்பு என்பதை ஒருபோதும் என் மகனே மகளே மறந்து விடாதே. ஆண்டவர் முன்னிலையிலே இன்றைய நாளிலே நீங்கள் இருப்பதனுடைய முயற்சியை பாருங்கள். ஒரு நாள் நான்
அன்னம்மாள் கோவில் ஒன்றிலே ஒரு குறிப்பிட்ட நாட்கள் பணி செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த ஆலயத்திலே திருவிழாவும் வந்தது. எனவே நான் பாட்டு துண்டு அடிப்பதற்காக ஒரு கம்யூனிகேஷனுக்கு கொண்டு போனேன். அப்பொழுது அங்கே இருந்த அந்த பிள்ளை கேட்டார், ஃபாதர், நீங்கள் அன்னம்மாளுக்கு விழா கொண்டாடுகிறீர்களே, அவர்கள் அப்படி சாதித்து விட்டது என்ன என்று கேட்டார். எனக்கு ஒரு சங்கடமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் நான் கூறினேன், தேவ மாதாவை வளர்த்தெடுப்பதற்கும் இன்னுமாக அந்த பிரார்த்தனையிலே இருக்கிறது இயேசுவின் பாட்டி. எனவே இயேசுவுக்கு பாட்டியாக இருந்து அவர்கள் அந்த விசுவாசத்தை கொடுப்பது. கிறிஸ்துவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, அன்னம்மாள், சுவக்கின் அன்னம்மாள் முதிர் வயதிலே தங்களுடைய பிள்ளையை பெற்றெடுத்தார்கள், மரியாவை. அந்த முதிர் பருவத்திலும் தங்களுடைய அன்னைக்கு, தங்களுடைய மகள் பிள்ளைக்கு தேவையான கிறிஸ்தவ விசுவாசத்தை அவர்கள் ஊட்டிவிட்டார்கள். அன்னை மரியாவினுடைய அந்த வாழ்க்கை வரலாறை வாசிக்கிற பொழுது அன்னையை அவர்கள் அந்த அந்த தேவாலயத்திலே கொண்டு போய் அவர்கள் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு என்று அந்த பிள்ளைகள் வளர்வதற்கு என்று இருக்கிற அந்த இடத்திற்கு கொண்டு போகிறார்கள். அங்கே அன்னை மரியா பெற்றோரை கூட திரும்பி பார்க்காமல் ஆண்டவர் மீது ஆசை கொண்டதனால் அவ்வளவு படிகளையும் ஏறி அந்த இடத்திற்கு சென்று அடைந்தார் என்று அருமையான ஒரு வரலாறு இருக்கிறது. அவ்வளவு தூரத்திற்கு தங்களுடைய பிள்ளையை கிறிஸ்தவ விசுவாசத்திலே நன்னறியிலே வளர்த்தெடுத்தார்கள். இங்கே இருக்கிற ஒவ்வொரு வயது முதிர்ந்த பாட்டிமாருக்கும் பாட்டன்மாருக்கும் அம்மம்மா, அப்பம்மா, அம்மையா, அப்பையா, இவர்களுடைய தொழில் என்ன? இன்றைக்கு பாருங்கள், இந்த முதிர் வயதில் இருக்கிற நீங்கள் உங்களுடைய அழைப்பினுடைய முக்கியத்துவத்தை, இந்த நேரத்திலே உங்கள் அழைப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? உங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கு இறை விசுவாசத்தை ஊட்டிவிட வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, எனக்கு அப்பம்மாவும் அப்பையாவையும் நான் பார்க்கவில்லை. நாங்கள் பிறப்பதற்கு முன்னே இறந்து விட்டார்கள். ஆனால் எங்களுடைய அம்மம்மாவும் எங்களுடைய ஐயாவும் அம்மையாவும் எங்களுக்கு எவ்வளவு தூரம் இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தை ஊட்டி விட்டார்கள். திருப்பலியிலே பங்கு கொள்ளுகின்ற நேரத்திலே, திருப்பலி தவிர்ந்த நேரங்களிலே, திருச்சுவமாலை சொல்லுகின்ற பொழுது எவ்வாறு அவர்கள் எங்களுக்கு அச்சர சிலுவை போட்டு பழகிவிட்டார்கள் என்பது, இவைதான் முதிர் வயதிலே இருக்கிறவர்கள் உங்களுக்கு இன்று அழைத்த வயசு போனாக்களை இன்றைக்கு மதிக்காமல் 90கள் ஓவர் 90 என்று சொல்லி நாங்கள் புறக்கணித்து வருகின்ற இந்த காலத்திலே பிறந்து வளர்ந்து வருகின்ற பொழுது உங்களுடைய பூட்டிகளுக்கு, உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு நீங்கள் கிறிஸ்தவ விசுவாசத்தை ஊட்டிவிட்டு செபங்களை சொல்லிக் கொடுத்து திருப்பலிக்கு கூட்டிக் கொண்டு வந்து, இன்றைய நாளிலே கொஞ்சம் பாவ சங்கீதனம் கொடுப்பதற்காக ஒரு கொஞ்சம் வெள்ளன வந்திருந்தேன். அது பாவ சங்கீதனத்துக்கு ஆட்கள் வரவில்லை. என்ன செய்கிறது? அருளிலே வளர்வதற்கு நம்முடைய ஊர் மக்களுக்கு விருப்பமில்லை. இங்கே இருக்கிறவர்கள் எல்லோரும் புனிதர்களோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் 3 குருக்கள் 4 குருக்கள் இங்கே பார்த்து கொண்டிருந்தார்கள். கைவிட்டு எண்ணக்கூடிய ஒரு 30 பேர் தான் பாவ சங்கீதனம் செய்திருப்பார்கள். ஏதோ ஆண்டவர் தருகின்ற அருளின் நாட்களை பயன்படுத்துவது பயன்படுத்தாமல் விடுவதும் அது உங்களை பொறுத்தது. ஜோனாவுக்கு ஆண்டவர் சொன்னார், நினிவேயில போய் சொல்தா இன்னும் 40 நாள்ல அழிஞ்சிரும் என்று. ஜோனா வந்து சொன்னார், அந்த மக்கள் சாக்குடை உடுத்தி சாம்பல் உட்கார்ந்து மனம் மாறி ஆண்டவருடைய அழிவிலே இருந்து அவர்கள் தப்பிக்கொண்டார்கள். அன்பான சகோதரங்களே, கிடைக்கின்ற பொழுது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாது விட்டால் ஆண்டவர் கைகளில் இது சும்மா இருந்துருவார். எனவே நான் பாவ சங்கீதனத்துக்கு ஆட்கள் வரவில்லை. அந்த வீதியிலே நிற்கின்ற பொழுது நான் அவதானித்த ஒரு அற்புதமான ஒரு உண்மை விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு பாட்டியோடு ஒரு
அவருடைய நான் நினைக்கிறேன் பேத்தி அல்லது பூட்டியாக இருக்கலாம், எனக்கு சரியா முறையும் சொல்ல தெரியாது, ஒரு குழந்தை அந்த பாட்டிக்கு முன்னால் நடந்து பூசைக்கு வருகிறது. இதுதான் இன்று உங்களுடைய அழைப்பு, முதியோர்களாகிய உங்களுடைய அழைப்பு இதுதான். சாபத்தை கொடுப்பதா? இன்றைக்கு எத்தனையோ முதியோர் இன்றைக்கு சாபத்தை கொட்டி தீர்க்கிறார்கள். வாயில வருகிற கூடாத வார்த்தைகளால் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை திட்டி தீர்க்கிற ஒரு வகையான கலாச்சாரம் இருக்கிறது. ஆனால் அது அல்ல உங்கள் அழைப்பு. ஒவ்வொரு முதியோரும் ஞானத்தினுடைய வடிவமாக இருந்து கொண்டு பிள்ளைகளை நேர்வழிப்படுத்த, குழந்தைகளை சரியான பாதையிலே ஆண்டவருக்குரிய விதத்திலே கையை குமிச்சு செபத்தை சொல்லு என்று வீட்டிலேயும் அவர்கள் ஆலயத்திலேயும் இருக்க வேண்டிய முறைகளை சொல்லிக் கொடுத்து, செபங்களை சொல்லிக் கொடுத்து, கிறிஸ்தவ விசுவாசத்திலும் நல்லொழுக்கத்திலும் வளர்த்து விட வேண்டியதுதான் உங்களுக்கான அழைப்பு, முதியோருக்கான அழைப்பு. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமானவர்களே, இதை நீங்கள் மறந்து விடுவீர்கள். இறை வார்த்தை சொல்லுகிறது, முதியோரிடமிருந்து ஞானம் எடுக்கப்படாது, முதியோரிடமிருந்து ஞானம் எடுக்கப்படாது, இளைஞரிடமிருந்து வலிமை எடுத்துக் கொள்ளப்படாது. இன்றைக்கு இளைஞர்களை பார்க்கிற பொழுது இளையோருடைய வலிமை என்ன? அவர்கள் தைரியசாலிகள், சிம்சோன் போன்று அவர்கள் தைரியசாலிகளாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று நம்முடைய இளையோரினுடைய வலிமை என்ன? இவர்களுக்கு கிடைத்திருக்கிற அழைப்பு என்ன? இளையோருக்கு கிடைத்திருக்கிற அழைப்பு என்ன? இளம் பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிற அழைப்பு என்ன? இந்த சமுதாயத்தை, இந்த மண்டை தீவு கிராமத்தை ஆண்டவருக்குரிய கிராமமாக கட்டியெழுப்ப வேண்டும். இருக்கக்கூடிய தேவையற்ற வீணான தீமைகளிலே இருந்து இந்த கிராமத்தை பாதுகாக்க வேண்டும். இறைவனுக்குரிய போர் வீரர்களாக இளைஞர்கள் உருவாக வேண்டும். அதுதான் உங்களுக்கு கிடைத்திருக்கிற அழைப்பு. அன்பான இளம் பிள்ளைகளே, இளம் தம்பிமார், உங்களுக்கு தெரியாது உங்களுடைய வலிமை. இறைவார்த்தை சொல்லுகிறது, இளமையிலே ஒருவனுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் ஒரு வீரனுடைய கையிலே இருக்கிற அம்பு மாதிரி. அந்த காலத்துல அம்புதான் வலிமை வாய்ந்த ஆயுதமாக இருந்தது. ஆனால் இன்று நாங்கள் இறைவார்த்தையை மாற்றி எழுதுவோமாக இருந்தால், ஒரு மனிதனுடைய இளமையிலே பிறக்கிற பிள்ளை, ஒரு இளம் வீரன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவன் இன்றைக்கு கையில இருக்கிற சன்னம் மாதிரி, ஒரு பிஸ்டல்ல ஒரு துவக்கில இருக்கிற சன்னம் மாதிரி. அதனால் எதையும் செய்ய முடியும், அழிக்க முடியும், தீமைகளை வெல்ல முடியும். எனவே அன்பான இளம் பிள்ளையே, என் மகனே மகளே, இதை கேட்டுக்கொள். உன்னுடைய அழைப்பு என்ன? இந்த கிராமத்தின் நிமித்தம் நீ இறை விசுவாசத்திலே வளர வேண்டியது. ஆனால் இன்றைக்கு இளைஞர் யுவதிகளுடைய வாழ்க்கை எப்படி போகிறது? வலிமையை குறைத்துக் கொள்ளுகிறோம். எதற்குள்ளே நம்முடைய வலிமையை காணுகிறோம்? போதைக்குள்ளும், தீமைகளுக்குள்ளும், குடிவரிக்குள்ளும், இன்னுமாக தேவையில்லாத பன் கலாச்சாரத்துக்குள்ளும் உங்களுடைய வலிமை. இது அல்ல வலிமை. இன்றைக்கு சொல்லிக் கொள்வது என்ன? அதை ஸ்மோக் பண்ணாத, குடிக்காத, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, நீ பொன்சுரா. ஒரு பியர் குடிக்க தெரியாத நீ எல்லாம் பொன்ஸ் என்னோட சும்மா இருக்கிறவங்க எடுத்து குடிச்சிருவான். அப்படியான வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்ட அன்பான மக்களே போக வேண்டாம். ஒரு விடயத்தை நான் இங்கே பாராட்ட வேண்டும். எது எப்படியாக இருந்தாலும், பூசைக்கு வந்து கதைச்சாலும் பரவாயில்லை, இந்த பக்கத்துல இருந்து நம்முடைய தம்பிமார் பூசைக்கு வராங்க, அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இன்றைக்கு எத்தனையோ இடங்கள்ல பூசைக்கு ஆம்பளை பிள்ளைகள் இல்லையே என்று நாங்கள் கவலைப்படுகின்ற காலம் இருக்கிறது. ஆனால் இந்த தம்பிமார் வந்து மரத்துக்கு கீழையும் கட்டையிலையும் கட்டுகளையும் குந்தி கொண்டிருந்து பூசை வாக்குறாங்க என்பது, மறையுறையினுடைய ஒரு வார்த்தையாவது கேட்கிறார்கள் என்பது, அது அற்புதமானது, பாராட்டப்பட வேண்டியது. எனவே அன்பான தம்பிமாரே, வீணான போதை கலாச்சாரங்கள் அல்ல உங்களுடைய அழைப்பு. நீங்கள் இந்த கிராமத்தினுடைய முத்துக்கள், சொத்துக்கள், முதுகெலும்புகள். எனவே இதை நிமித்தி விட வேண்டியது, வாழ வைக்க வேண்டியதுதான் உங்களுக்கு கிடைத்திருக்கிற கிறிஸ்தவ அழைப்பு. கிறிஸ்தியசுகளே, அருமையானவர்களே, அம்மாவினுடைய அழைப்பு என்ன? நாள் முழுக்க சோம்பி
மூளைக்குள்ளே முடங்கி நித்திரையாக கிடைப்பது அல்ல உங்களுடைய அழைப்பு. உங்களுடைய அழைப்பு நீங்கள் பால் கொடுக்கின்ற ஒவ்வொரு வினாடியிலையும் இருந்து இன்றைக்கு நீங்க பால் கொடுக்கிற இந்த அற்புதமான புனிதமான பணியை எவ்வளவு அசிங்கமாக செய்கிறீர்கள். அம்மாமார் யோசிச்சு பாருங்க, நீங்க உங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு பாருங்க. நீ ஒரு அம்மா அழைப்பு, உனக்கு அம்மா என்கிறது அழைப்பு. ஒரு பிள்ளையை ஆண்டவர் உன்னுடைய கருவிலை உருவாக சொல்லி நீங்க கேட்டு பாருங்க, பிள்ளை இல்லாத குழந்தை இல்லாத ஒரு 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 பிள்ளையினுடைய ஒரு அம்மாவினுடைய வேதனையை நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் குழந்தை வளத்தை தந்து உங்களை வைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் குழந்தையின் நிமித்தம் செய்கின்ற ஒவ்வொரு பணியும் புனிதப்படுத்துகின்ற பணி. இதுதான் உங்கள் அழைத்தல் என்பதை மறந்துவிட வேண்டாம். கேட்டு பாருங்க, குழந்தை இல்லாதாக்கள் எத்தனை பேர் வந்து மனசை திறந்து அழுது 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 வெதும்புவார்கள், எங்களுக்கு குழந்தை வேண்டும் என்று. அண்மையில் உங்களுக்கு தெரியும், ட்ரெயின்ல ஒரு பிள்ளையை விட்டுட்டு போனாங்க. எல்லாருக்கும் தெரியும், ஃபேஸ்புக்கில் வந்தது. அந்த பிள்ளைக்கு உலக நாடுகள் எல்லாத்துலேயும் இருந்து கேட்டாங்க, இந்த பிள்ளை எங்களுக்கு தாங்க எங்களுக்கு தாங்க எங்களுக்கு தாங்கன்னு. கடைசியில் அந்த அந்த அம்மாவை பிடிச்சாங்க. அந்த அம்மாவை பிடிச்சு கொண்டு போய் போலீஸ் விசாரணை செய்தது. விசாரணையை நான் பார்த்தேன்னு சொன்ன ஊடகத்தில் கிடந்தது. அப்பொழுது அவரிடம் உனக்கு இந்த பிள்ளை வேண்டுமா என்று சொல்ல, ஆம் எனக்கு இந்த பிள்ளை வேண்டும், இது என்னுடைய பொக்கிஷம், நான் தெரியாமல் அறியாமல் கணவனிடம் கொடுத்தேன், அவர் விட்டுட்டு வந்து விட்டார், எனக்கு இந்த பிள்ளையை தாருங்கள் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு போவார். எனவே அற்புதமான ஒரு கொடையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் அன்பான அம்மாமாரே, நீங்கள் பால் கொடுக்கின்ற பொழுது என்னுடைய முதல் பூசைக்கு நான் எனக்கு வரவேற்பு முடிந்து பேண்ட் அடிச்சு மாலை போட்டு கோலாட்டம் எல்லாம் முடிஞ்சு என்னுடைய அந்த அழைத்தல் வரவேற்பு முடிந்து நான் இப்படி வந்து கோட்டைக்கோவுக்கு ஏறுகிற பொழுது என்னுடைய அம்மாவிடம் கேட்டேன். அதுவரையும் நான் அந்த கேள்வியை கேட்கவில்லை. அம்மா, நீங்க நினைச்சீங்களா நான் சுவாமியா வருவேன் என்று? நீங்க நினைச்சீங்களா நான் சுவாமியா வருவேன் என்று? அப்ப அம்மா எனக்கு சொன்னா, தம்பி நான் நினைக்கல, நீ சுவாமியா வருவேன் என்று நான் நினைக்கல. ஆனா மடுவில நான் பாவ சங்கீர்த்தனம் செய்கிற பொழுது குருவானவர் சொன்னார், உன்னுடைய மூத்த மகனை குருவாக அனுப்ப வேண்டும் என்று. ஆனால் அந்த ஆசை என்னுடைய வயிற்றிலே இருந்தது, அந்த ஆசை என்னுடைய ஆன்மாவிலே இருந்தது, என்னுடைய மனதிலே இருந்தது. அது நீ வயிற்றிலே இருக்கின்ற பொழுதும் இருந்தது. அது உன்னில் நிறைவேறும் என்று நான் நினைக்கவில்லை என்று சொன்னார். அதற்கு பிறகுதான் நான் முதல் பூசை வைக்கணும். கிறிஸ்தியஸுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, அம்மா நேற்றும் நான் சொல்லிட்டு விட்ட, நான் தயவு செய்து தாய்ப்பணியை நாய்ப்பணியாக மாற்ற வேண்டாம். தாய்ப்பணியை நீ பால் கொடுப்பது புனிதமான பணி, பரிசுத்தமான பணி. இதுதான் உன்னுடைய மேலான அழைப்பு. அம்மா பணியை செய். தயவு செய்து பால் கொடுக்கிற நேரத்தில், இந்த பரிசுத்தமான நேரத்தில் டிவியை பார்த்துக்கண்டு ஆவண்டு கண்டு, போனை பார்த்துக்கண்டு ஆவண்டு கண்டு, உன்னுடைய பிள்ளைக்கு நீ அந்த நேரத்தில் இருந்தே விசுவாசத்தை கொடுக்காட்டி உன்னுடைய பிள்ளை காவாலியாகத்தான் வரும். உன்னுடைய பிள்ளை ஆண்டவருக்கு பயந்து அற்புதமான ஒரு பிள்ளையாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் அங்கே நீ விதைக்க வேண்டும் விசுவாசத்தை. கருவில இருந்து நான் அன்றைக்கு பாடிவிட்டனே, கருவறை முதல் கல்லறை வரைக்கும் நம்பிக்கை வேண்டும் சிநேகிதா என்று. அது மாதிரி விதைக்க வேண்டியது நீ. அல்லாது விட்டால் நீ பேயாக மாறுவாய், பிள்ளையும் பேயாக மாறும். இதுதான் உன்னுடைய அழைப்பு. அப்பா, அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். நேற்றைய நாளிலும் நான் ஞாபகப்படுத்தி விட்டேன். அப்பாவினுடைய ஒரு அரவணைக்கின்ற பணி, பிள்ளைகளை சரியான பாதையிலே வழிநடத்துகின்ற பணி, கண்டித்து சீர்திருத்துகின்ற பணி, கிறிஸ்தவ நன்முறைகளில் வளர்க்கின்ற பணி. அப்பா எழுந்து முன்மாதிரிகையுள்ள ஒரு அப்பாவாக திருப்பலிக்கு போகாமல், சேமாலை சொல்லாமல், நாள் முழுக்க கசிப்ப மண்டிட்டு அந்த நாட்டத்தோட வீட்டுக்கு வந்தா
பிள்ளை என்னண்டு உன்னை மதிக்கும்? பிள்ளை எப்படி பிள்ளைய வழிகாட்டலாம்? உங்களுடைய அழைப்பு இதுதான். நீங்க இருக்கிற நிலைதான் உங்கள் அழைப்பு. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு பிள்ளையினுடைய அழைப்பு என்ன? அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து ஒரு நம்பிக்கையுள்ள பிள்ளையாக பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இயேசு வளர 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 ஞானத்திலும் அறிவிலும் முதிர்ந்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் மென்மேலும் உடையவராக வாழ்ந்து வந்தார். அப்படி ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோரை மதிக்க கனம் பண்ண, பெரியோரை மதிக்க கனம் பண்ண, இந்த சமுதாயத்தின் விசேஷமாக இந்த ஊரிலே இருக்கக்கூடிய பல சட்டதிட்டங்கள் இருக்கிறது. நேர்வாழ்வுக்கான சட்டதிட்டங்கள் இருக்கிறன. இந்த ஊரிலே பல சட்டங்கள் இருக்கிறன. அவற்றின்படி ஒழுகி நல்ல பிரஜையாக இருக்க வேண்டும். அது மாத்திரமா? உங்களுடைய பெற்றோரை அவர்களுடைய முதுமையிலே அவர்களை கவனித்துக் கொள்ள மறக்காதீர்கள். பாருங்கள், ஒரு சில வீடுகளிலே நிகழ்வது என்ன? அம்மாவுக்கு 3, 4, 5 பிள்ளைகள், 3, 4 பொம்பளை பிள்ளைகள். ஆனால் கடைசியிலே அம்மாவை பார்ப்பதற்கு யாரும் இல்லை. உங்களை பாலூட்டி சீராட்டி வளர்த்து எல்லாவற்றையும் கழுவி துடைத்து உங்களை பாடசாலைக்கு அனுப்பி நல்ல மனிதர்களாக மனுஷிகளாக நிமிர்ந்து நிற்க வைத்த உங்களுடைய பெற்றோர்களை அவர்களுடைய முதிர்ந்த வயதிலே கவனித்துக் கொள்ள வேண்டியது அன்பான பிள்ளைகளே உங்களுடைய தார்மீக கடமை. கட்டாயம் செய்ய வேண்டும். இன்னும் ஒரு அனுபவத்தை கூறுகிறேன். முதிர்ந்த வயதிலே இருக்கின்ற கணவன் மனைவி தங்களுடைய பிரமாணிக்கத்தை எப்படி வாழுகிறார்கள் என்று சொன்னால், பல குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கும் இந்த இடத்திலே நான் பார்த்தேன். இந்த பக்கத்துல இருக்கிற ஒரு ஐயா, அவருக்கு நடக்க இயலாது. அவரை மெதுவாக கூட்டிக்கண்டு மனசு கொண்டு வந்து அவரை நிப்பாட்டிட்டு கதிரை எடுத்து கொடுத்து, இதுதான் உங்களுடைய அழைப்பு. புனிதமாக போவதற்கு இதுதான் வழி. அன்பான பெற்றோரே, அன்பான பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு தற்பொழுது கிடைத்திருக்கிற பணியாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்றைய நாளிலே ஒருவரோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், ஃபாதர், உங்களுடைய மறையுரையிலே நீங்கள் சொன்ன ஒரு கருத்து என்னை தொட்டது. எனக்கு நிறைய வருத்தம். ஆனால் ஆண்டவர் என்னை ஆறுதல் படுத்துவதற்காக என்னை ஆறுதல் படுத்தி வைத்திருக்கிறார். என்னை அவர் ஆறுதல் படுத்தி வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், மற்றவர்களுடைய துன்பங்களிலே அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக. ஏற்கனவே நான் கூறிவிட்டு ஒரு நாள் மறையுரையிலே சொன்னேன், ஆறுதல் அளிப்பதற்காக ஆண்டவர் துன்பங்களை நமக்கு தருகிறார். ஒரு நாள் நான் போய் பாவ சங்கீதனத்திலே ஒரு குருவானவரிடம் சொன்னேன், இந்த பாவம் என்னை வதைக்கிறது, என்னால் இந்த பாவத்திலே இருந்து எழுந்துவிட முடியாமல் இருக்கிறது என்று சொன்ன பொழுது அந்த குருவானவர் சொன்னார், இந்த பாவத்தோடு ஒரு குருவாக நீ வந்ததும் உன்னை தேடி வர இருக்கிற பல பாவிகளுக்கு உன்னுடைய இந்த பாவத்தினுடைய கொடுமையை வைத்துக் கொண்டு நீ ஆறுதல் கொடுக்க போகிறாய் என்று, அது உனக்கு தருகின்ற வலியை வைத்துக் கொண்டு. அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆறுதல் படுத்துவது நம் ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கிற பணியாக இருக்கிறது. ரோமையருக்கு எழுதிய கடிதத்திலே புனித பவுலடிகளார் இப்படி சொல்லுகிறார், கவனமாக கேளுங்கள். வெறுமனே இந்த சித்தர்மார் உடுப்பு போட்டுக் கொண்டிருக்கிற இந்த சித்தர்மார் உங்களோட இன்றைக்கு பூச வைக்கிறார், உங்களோட பங்கு சுவாமி ஜீவா அல்லது நான் அல்லது பங்கு தந்தை, இவர்கள் தான் இறையழைப்பு பெற்றவர்கள் என்று நினைத்தால் அது மடமைத்தனம், மடத்தனம். அன்பான பிள்ளைகளே, எது உண்மையான அழைப்பு என்பதை ரோமியருக்கு எழுதிய கடிதத்திலே இருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கு ஏற்ப வெவ்வேறு அருட்கொடைகளை பெற்றிருக்கிறோம்.
இறைவாக்குரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். கேளுங்கள் கவனமாக. கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும், யாராவது உங்களுக்கு ஒரு கற்றுக் கொடுக்கின்ற பணி உங்களுக்கு கிடைத்திருந்தால், அது மறையாசிரியராகவோ இல்லை வீட்டிலே வைத்துக் கொண்டு ஒரு சில பணிகளை செய்வதற்காக, அல்லது எழுத்து ஆற்றல் பெற்றிருக்கிறவர்கள் கவிதை கட்டுரை என்று எழுதக்கூடியவர்கள், அல்லது வேறு சிற்ப கலைகள் அல்லது வேறு சித்திர கலைகள், இவ்வாறான கலைகள் பெற்றிருக்கிறவர்கள், அதுதான் உங்கள் அழைப்பு. இதை பயன்படுத்தி கொண்டு 4 மனிதர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். இந்த 2-3 நாட்கள்ல நீங்க கூத்து போட போறீங்க. இதற்கு ஒரு அண்ணாவி இருப்பார். அவருடைய தலைமைத்துவத்தின் கீழே நீங்க பழகுவீங்க. அதுதான் அவருக்கு கிடைத்திருக்கிற அழைப்பு, வாழ்வு. அதை அவர் சரியாக பயன்படுத்த வேண்டும். அதற்கு மற்றவர்கள் கீழ்ப்படிந்து உதவி செய்ய வேண்டும். அழைப்பு என்றால் என்ன? கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும், ஊக்கமூட்டுவோர் ஊக்கமூட்டுவதிலும். இன்றைக்கு வாழ்க்கையிலே பலர் வீழ்ந்து விட்டார்கள். கடன் தொல்லையால், நோயால், பிரச்சனைகளால், சந்தேகங்களால் குடும்பங்கள் பிளவுபட்டு விட்டன, வீழ்ந்து விட்டன. அந்த நேரங்களிலே தட்டி கொடுப்பது, ஊக்கமூட்டுவது. பயப்படாத, ஆண்டவர் தேற்றுவார், எழுந்து வா, திருப்பலிக்கு வா, இன்றைக்கு வா, ஆண்டவர் உன்னை தொடுவார் என்று அந்த பிள்ளைகளை கொண்டு வருவது. இது எல்லாம் கிறிஸ்தவ அழைப்பு. அன்பான சகோதர சகோதரிகளே, அழைப்பு என்பது வெறுமனே சுவாமி என்று நினைத்தால் அது தப்பு. கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும், ஊக்கமூட்டுவோர் ஊக்கமூட்டுவதிலும். கேளுங்கள். தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும். அன்பான சகோதரங்களே, ஒரு சிலரிடம் நிறைய செல்வங்கள் இருக்கும், சொத்து இருக்கும். ஒரு விஷயத்தை சின்ன பாராட்டத்தான் வேண்டும். என்னவென்று சொன்னால், நம்முடைய இந்த ஊரிலே நகை மாடங்கள் இருக்கின்றன, நடமாடும் நகை மாடங்கள். இங்க எல்லாருமே இந்த நான் 7 நாளும் அனுபவித்தது ஆச்சரியமாக இருக்கிறது. நான் எங்கும் பார்க்கவில்லை இவ்வளவு அழகாக நீங்கள் உடுத்தி படுத்தி நகை நட்டு போட்டுக்கொண்டு இவ்வளவு அழகாக வருகிறீர்கள். பாராட்டு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பேதுருவானவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். இன்றைக்கு ஒருவரோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். புனிதர் அள்ளி கொடுக்கிறார், புனிதருக்கு அள்ளி கொடுக்கிறோம், தப்பு இல்லை. நான் ஒரு பங்கிலே இருந்தேன், சிங்களம் தமிழ் பேசுகின்ற பங்கு. அந்த பங்கிலே அன்பான சகோதரங்களே, வருடம் முழுவதும் சில வேளைகளிலே தொழில் நடக்காது. ஆனால் அவர்கள் செபஸ்தியாருக்கு பெருநாள் கொண்டாடுவதற்கு 1 மாதத்திற்கு முன்னிருந்து பெருநாள் முடிகின்ற அந்த 1 மாதம் வரை கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் தொழில் நடக்கும். நீங்கள் நினைக்க மாட்டீர்கள் இது என்ன லைஃப், ஊர் முழுக்க லைஃப். அப்படி கொண்டாடுவார்கள், அப்படி கொண்டாடு. நான் தான் அவங்களோட திருநாள் திருப்பலியினுடைய 1வது தமிழ் பூசை வச்ச நான். அந்த வருஷம் 1 வருஷம் தான் அங்கே இருந்தேன். நான் சொன்னேன், உங்களோட புனிதரும் உங்களை போலீங்க. நீங்களும் புனிதருக்கு அள்ளி போடுறீங்க, உங்களோட புனிதரும் உங்களுக்கு அள்ளி போடுறாங்க. தேவையானது என்ன? நீங்கள் பெற்றிருக்கின்ற அந்த விசுவாச அழைப்பை பயன்படுத்தி கொண்டு, கிடைத்திருக்கிற அழைப்பை பயன்படுத்தி கொண்டு இன்னும் கொஞ்சம் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான் தேவையானது. எங்களுடைய அக்காட கணவன் அத்தான் ஒரு பிசினஸ் ஒன்று தொடங்குவதற்காக ஒரு பெரிய தொகை பணம் தேவைப்பட்டது. அப்பொழுது அவர் என்னிடம் கால் பண்ணி சொன்னார், ஃபாதர் 7 மணி சொன்னாங்க, கொஞ்சம் போல காசு ஒரு 20 லட்சம் மாதிரி அதை வாங்கிட்டாங்க. நான் இருந்த அந்த பங்கிலே கொஞ்சம் பணக்காரர்கள் இருந்தார்கள். அவர்களை ஒருவரிடம் நான் கால் பண்ணி கேட்டேன், காசு இருந்தால் கொஞ்சம் தாங்க. அவங்க சொன்னா, அவர் இப்போ 40 லட்சம் கொடுத்துருக்குறேன், ஒரு 10 லட்சம் ரூபா காசு இருக்குது. இல்லை, காசு எல்லாம் முடிஞ்சதுப்பா, நான் உங்களுக்கு 10 லட்சம் ரூபா பேங்கில் கடன் எடுத்து தரேன்ட்டு 10 லட்சம் ரூபா கடன் எடுத்து அடுத்த நாளே எனக்கு அனுப்பியிருந்தாங்க. 10 மாதங்களுக்கு பின் 10 லட்சம் ரூபா கடனுக்கு 1 லட்சம் ரூபா வட்டி. எனவே அத்தான் சொன்னார், காசை கொடுப்போம் வந்து. அவரோட நான் கால் பண்ணி கேட்டேன், டீச்சர் காசு ரெடியாக இருக்கிறது, வட்டியோடு சேர்த்து சொல்லுங்கள் என்று. அப்பொழுது அவர் சொன்னார், ஃபாதர் இது உதவியாக நான் செய்தது, எனக்கு முதலை மட்டும் தாருங்கள், வட்டி வேண்டாம் என்று.
நான் சொன்னேன், இல்லை பரவாயில்லை, அத்தான் ரெடியாக இருக்கிறார் அது தாரத்துக்கு என்று சொல்லுகிற பொழுது சொன்னார், எனக்கு அந்த பணம் தேவையில்லை, அந்த வட்டியை நீங்கள் எடுத்து யாராவது இயலாதவர்கள் என்று தெரிந்தால் நீங்கள் அவர்களுக்கு அதை பங்கிட்டு கொடுங்கள். இன்றைக்கு அந்த காசை பயன்படுத்தி 3-4 பிள்ளைகளுக்கு 10,000-10,000 ரூபாய்க்கு யூனிவர்சிட்டிக்கு போவதற்கு, ஏஎல் படிப்பதற்கு என்று நான் அதை வைத்து உதவி செய்து வருகிறேன். கிறிஸ்தியேசுவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும் ஊக்கமூட்டுவதிலும் தமக்குரியதை தாராளமாக வாரி வழங்குவோர் தாராளமாக வாரி வழங்குவதிலும் தாம் பெற்றுக்கொண்ட கொடைகளை, இதுதான் அழைப்பு. யாரிடமாவது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நிறைந்த செல்வத்தோடு, பொருள் வளத்தோடு, இன்னுமாக பணபலத்தோடு உங்களை வைத்திருக்கிறார் என்றால், அறிவை கொடுப்பது போல, ஆற்றலை பகிர்ந்தளிப்பது போல, நம்மிடம் இருக்கிற நல்ல பண்புகளை பகிர்ந்தளிப்பது போல, உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் வறுமையிலே வாடுகிறவர்களுக்காக பகிர்ந்தளிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அது உன்னுடைய அழைப்பு, மறந்து விடாதே. பணபலம் படைத்தவர்கள், காசு இருக்கிறவர்கள் இன்றைக்கு உலகம் என்று தேவையில்லை, நம்மட ஊருக்குள்ள கொஞ்சம் வெளியே எத்தனையோ பேர் கண்ணீரோடு இருக்கிறார்கள், வேதனையோடு இருக்கிறார்கள், பணம் இல்லாமல் கடன் தொல்லைக்குள்ளே இருக்கிறார்கள். சில வேளைகள்ல விஷயம் தெரியாம நான் இருக்கிற செமினருக்கு வருவார்கள், வந்து கேட்பார்கள், ஃபாதர் ஏதாவது தாங்க, கெஞ்சுவார்கள், கண்ணீர் விடுவார்கள். கிறிஸ்தியேசுவுக்குள்ளே அருமையானவர்களே, இன்றைக்கு இப்படி நாளாந்து சீவியத்திற்கு கூட வழி இல்லாமல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எது அழைப்பு? இன்றைக்கு நாங்கள் பெற்றிருக்கிற அழைப்பு என்ன? அம்மா உன்னுடைய அழைப்பு, அம்மா தொழில் அழைப்பு, அப்பா தொழில் அழைப்பு, இளைஞன் அழைப்பு, இளம் பெண்கள் அழைப்பு, கற்றுக் கொடுப்பது அழைப்பு, ஊக்கமூட்டுவது அழைப்பு, தாராளமாக வாரி வழங்குவது, பகிர்ந்து கொடுப்பது உன்னுடைய அழைப்பு. இந்த அழைப்பை நீ மறந்து விடாதே. விவசாயம் செய்கிறவர், அது உன்னுடைய அழைப்பு. கடற்தொழிலாளி, அது உன்னுடைய அழைப்பு. நீ செய்கின்ற கடல் தொழிலை பிரமாணிக்கமாக, உண்மையாக, கள்ளவலை பார்க்காமல், மற்றவர்களுடைய தொழிலுக்கு தீங்கு செய்யாமல், நேர்மையாக, உண்மையாக, தகுந்த விலைக்கு பொருட்களை விற்பது. இன்றைக்கு பாருங்கள், கடைகளில, இந்த கடையில 1 விலை, இந்த கடையில சீனி 210 ரூபா, அந்த கடையில 230 ரூபா. பொய், களவு, கலப்படம், இவைதான் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை கொலை செய்து கொண்டு போகின்றன. பரிசுத்தராக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. எனவே கிறிஸ்தியேசுவுக்குள்ளே பிரியமான என் அருமை பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த இரக்கச் செயல்களிலே ஈடுபடுவோர் இரக்கச் செயல்களிலே ஈடுபடவும், முகமலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்றிருக்கின்ற அருட்கொடைகளை, அழைப்பை அவர்கள் பயன்படுத்த வேண்டும். கிறிஸ்தியேசுவுக்குள்ளே பிரியமான அழைப்பு என்பது, அழைப்பு என்பது வெறுமனே இந்த வெள்ள உடுப்புகளோட இருக்கிறவர்களுடையது அல்ல. அழைப்பு ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா, சிகச்ச கலரு ஜிங்கிச்சா, பச்சை கலரு ஜிங்கிச்சா, மஞ்சள் கலரு ஜிங்கிச்சா, எல்லா ஜிங்கிச்சாவோடும் வந்திருக்கிற நீங்களும் இறை அழைப்பு பெற்றவர்கள் தான். நீங்கள் இருக்கின்ற நிலைதான் உங்களுடைய அழைப்பு. அதை பயன்படுத்தி கொண்டு இறையாட்சியை வளர்க்க, 4 பேருக்கு உறுதி கொடுக்க, வாழ்வு கொடுக்க, தைரியம் கொடுக்க, உற்சாகம் கொடுக்க முற்படுவது இறை அழைப்பு. எனவே நம்பிக்கையோடு நாம் பெற்றிருக்கின்ற அழைப்பிலே துணிந்து செல்வோம். ஒருவரையாவது, ஒரு பாட்டு இருக்கு தானே, ஒரு ஜீவன் என்னாலே உயிர் வாழ்ந்தால் அதுதானே உன் முன்னால் பெரிதாகும். ஒரு ஜீவன் நம்மாலே உயிர் வாழ்கிறானாக இருந்தால் அது ஆண்டவர் முன்னிலையிலே பெரிதானதாக இருக்கும். அதை செய்து காட்டுவது, வெறுமனை பணத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, உற்சாகமூட்டுவது, பொருட்களை கொடுப்பது, வாரி வழங்குவது, பகிர்வது, தட்டி கொடுப்பது, இவையெல்லாம் நம்முடைய அழைத்தலுக்குள்ளே சம்பந்தப்பட்டிருக்கிறன. ஆண்டவர் அருள் தந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். எழுந்து நின்று சேவைகளை ஒப்புக் கொடுப்போம்.
தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என மொழிந்த தந்தையே, மூவர் இறைவனின் ஒன்றிப்பினையும் பிரசன்னத்தையும் உணர்ந்தவர்களாக இறை அழைத்தலுக்கு செவிசாய்த்த திரு அவையின் திருப்பணியாளர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம நிலத்தை அளித்து காத்திட வேண்டும் என்று புனித பேதுருவானவர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் நல்லாயனே இறைவா, இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கும் மடந்தவான் பிட்டி குறிச்சி மக்களை ஆசிர்வதித்தருளும். அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகத்தை கொடுத்தருள வேண்டும் என்றும், இன்றைய நவநாளில் பங்கு கொள்ள முடியாமல் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள உறவுகளுக்கும் உடல் உள்ள ஆன்மீக சுகத்தை கொடுத்து அவர்களின் தொழில் துறைகளை ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரான அன்பு இறைவா, பலவித நோய் நொடிகளாலும் துன்ப துயரங்களாலும் தவிக்கும் மக்கள் தூய ஆவியார் துணையுடன் நச்சுகத்தையும் ஆறுதலையும் உடனிருப்பையும் பெற்று வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் இறைவா, இன்றைய நாளிலே எமது பாதுகாவலரின் பரிந்துரையை வேண்டி எமக்காக திருப்பலியை ஒப்புக் கொடுத்து செபிக்கும் அருட்தந்தைகளை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களின் மறைபணி வாழ்வில் இறை பராமரிப்புடன் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடுவோம், கரங்களை குவித்து நெஞ்சோடு வைத்துக் கொள்ளுவோம். எல்லாரும் ஒரு கணம் அமைதியாக. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையனை திற்றும் மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக்கு எங்களுக்கு இவை மாறுவன வாக்கு. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இன்றைய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாளில் அழைத்தலில் நம்பிக்கையும் எளிமையும் எனும் கருப்பொருளில் சிந்தித்த நாம் இன்றைய நாளிலே எமது நம்பிக்கையில் எம்மை ஆழப்படுத்தி விண்ணக வாழ்வின் அருள் ஆசிரையும் உடனிருப்பையும் உமது அன்பினையும் நான் பெற்றமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
இன்றைய நாளிலே திருப்பலியை சிறப்பித்த மணந்தவான் பெட்டி குறிச்சி மக்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாளில் எமக்காக சிறப்பான மறைவுரை ஆற்றிய அருத்தந்தைக்கும் நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து ஜூபிலி ஆண்டிலே பயணிக்கும் நாம் மட்டில் பிறர் மட்டிலும் அக்கறையுள்ளவர்களாய் எதிர்நோக்கின் பயனாளிகளாக பயணிக்க ஆசீர்வதித்து வழிநடத்தும் தந்தையே, ஆமேன். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக மன்றாடுவோமாக. இறைவாகும் திருத்தூதரான புனித பேதுருவுக்கு விண்ணரசின் திறவுகோல்களை கொடுத்து கட்டவும் அவிழ்க்கவும் தேவையான தலைமை பதவியின் அதிகாரத்தை அவரிடம் ஒப்படைத்தீரே. அதனால் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்களுடைய பாவத் தலைகள் இருந்து விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலி ஒப்புக் கொடுத்த அருள் தந்தை ஜீவரட்னம் மண்ணின் பயந்தினவர்களுக்கு உங்களுடைய சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய திருப்பலி ஒப்புக் கொடுத்த அருள் தந்தை ஜஸ்டின் அவர்களுக்கும் இந்த வேளையிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பலி முடிந்ததும் மறையாசிரியர்கள் கோவிலிலே ஒன்று கூடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். 10:30 மணிக்கு குருத்துவ வாழ்வின் 50 ஆண்டுகளை நிறைவு செய்யும் அருள் தந்தை மாசிலியார் OMA அவர்களின் நன்றி திருப்பலி இங்கே நடைபெறும். அடுத்து புனித பேதுருவானவரின் தேர்பவனி பாதைகளை ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்கள் வீட்டிற்கு முன்பாக துப்புரவு செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஏனைய அறிவித்தல்கள்: ஜெகன் போஜி குடும்பத்தினர் தாளியடி கோவிலுக்கு அன்பளிப்பாக 50,000 ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கின்றார்கள். எட்வர்ட் ஜே சீலன் அப்பு நினைவாக மனைவி பிள்ளைகள் மாதா சுருவம் கட்டுவதற்கு செலவு 1.5 லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். மணந்தவான் குறிச்சி மக்களால் சர்ப்ளீஸ் டோல் செய்வதற்குரிய தொகை அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருக்கின்றது. பிரான்சில் வசிக்கும் மண்டதீவு புனித பேதுருவானவர் கோயிலை சேர்ந்த பெயர் குறிப்பிடாத ஒருவர்
ஆலயத்திற்கு ரூபாய் 50,000 அன்பளித்து செய்துள்ளார். விருந்து செலவிற்காக ரூபாய் 1,00,000 எஸ். சுதார்சன் என்பவர் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றேன். சபத்திற்காக முழந்தால் படியிடுவோம். நீர் மகிமையும் மகத்துவமும் உடையவராக இருக்கிறீர். பரலோக பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அப்பொழுதிலே இந்த நாள் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த நன்மைத்தனங்களுக்காக உம்மை போற்றுகிறோம். இயேசு ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்கள் ஆன்மாவை போஷிக்க இறை வார்த்தையை திருவிருந்தை தந்தீரே, நன்றி. இந்த நாள் முழுவதும் ஒரு நண்பனாக அன்பனாக தோள் கொடுத்து வந்தீரே, நன்றி. தூயாவியாரே, உமக்கு நன்றி. பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூயாவியானவரே, இன்றைய நாள் முழுவதும் எங்கள் வாழ்க்கை பயணத்திலே எங்களோடு கூடவே இருந்து இன்ப துன்பங்களிலே தேற்றி எங்களுக்கு ஆதரவு தந்து எங்களை இந்த நேரம் மட்டும் வழிநடத்தி வந்திருக்கிறேன். உங்களை வருத்துகின்ற பாதையிலே சென்றிருந்தால் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். அனைவரும் நம்மையும் நம்முடைய ஆன்மாவையும் உடலையும் உள்ளத்தையும் ஒரு கணம் மனதாலே ஆண்டவரிடம் அர்ப்பணிப்போம். எங்களுடைய ஆன்மாவுக்கு வரவிருக்கிற கேட்டிலே இருந்து எங்களை விடுவித்தரலும். அப்பொழுதிலே எந்த விதமான தீமைகளும் பல்லாப்புகளும் அணுகாத வண்ணம் எங்களை காத்துக்கொள்ளும். எங்கள் உடலையும் உள்ளத்தையும் பயங்கரங்களிலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். நிம்மதியான உறக்கத்தை தாரும். நிம்மதியான உறக்கமின்றி தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த இரவிலே ஆறுதலாக இருந்தருளும். நம்முடைய காவல் தூதர்களை அனுப்பி எங்களை காவல் செய்தருளும். இன்றைய நாளிலே எவ்வாறு எங்களுடைய அழைத்தல் முக்கியமானது என்று எங்கள் வாழ்க்கை சூழ்நிலையிலே நாங்கள் எவ்வாறு பணி செய்ய வேண்டும், வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். குடும்பத்திலே நல்ல அம்மாவாக, அப்பாவாக, பிள்ளையாக, ஊரிலே நல்ல சகோதரனாக, முதியோராக, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தாராள மனம் கொண்டவனாக வாழ எனக்கு நீ தந்த அழைப்புக்காக நன்றி. நம்பிக்கையோடு உம்மிலும் புனிதரிலும் நம்பிக்கை கொண்டு வளர ஆண்டவரை உதவி செய்யும். திராப்பொழுதை அன்னை மரியாவுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து நம்மையும் நமக்குரிய யாவற்றையும் நம்முடைய உடல், உள்ளம், ஆன்மா அனைத்தையும் அவரே பாதுகாக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த முழுவதும் எங்களை சலதே மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலிருந்தும் காத்து கொள்ளும். எல்லோரும் சொல்லுவோம். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த முழுவதும் எங்களை சலதே மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலிருந்தும் காத்து கொள்ளும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த முழுவதும் எங்களை சகல மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலிருந்தும் காத்து கொள்ளும். திருச்சிலுவையால் நம்மை அணி செய்வோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடத்திலிருந்து எங்களை மீட்டுக் கொள்ளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இந்த ராப்பொழுது இனிய ராப்பொழுதாக அமைவதாக. God bless you.